ஓம் நமச்சிவாய. ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு மரகதலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். நாங்கள் காலையில் 3:30க்கே எழுந்திரிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்துட்டோம் ஒரு 4:30க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயும் 4 வீலருக்கு 20 ரூபாயும் வாங்குறாங்க. இந்த மரகதலிங்கத்தை பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மட்டும்தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. கோயிலுக்குள்ளே சாமியை கருவறையில், அதனால் வெளியே தான் வீடியோ எடுத்தோம். எப்படி சாமியை பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மரகதலிங்கத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பொது தரிசனத்து வழியாக போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு வியூ தெரியல. சாமி எங்கே இருக்குன்னு தெரியாமல் கீழே நின்று பார்த்து அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்தோம். எங்கடா மரகதலிங்கத்தை காணும்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்டும் போது அவர் தான் சொன்னார், தம்பி கீழே தான்ப்பா சாமி இருக்குது, நீ மேலே பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னாங்க. ஓ கீழே தான் இருக்குதான்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் சரி டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி 6:15 பக்கமாக போனோம். சரி 25 ரூபா தரிசன டிக்கெட்டில் வாங்கலான்னு சொல்லி போய் கேட்டதுக்கு 25 ரூபா டிக்கெட்லாம் இல்லை, ஃப்ரீ தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஃப்ரீ தானேன்னு சொல்லி நாங்களும் உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பெற்றோருடன் உள்ளே அனுமதிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி போனீங்கன்னா ஒரு ஆளோட அனுப்புகிறாங்க உள்ள. டிக்கெட் சொன்ன இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி கீழே மரகதலிங்க சிவனடியார் இருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி நல்லா வியூ பண்ணி பார்த்தோம். நீங்கள் 25 ரூபா டிக்கெட்டில் கொடுத்து போங்க, அப்போ தான் சாமி பக்கத்தால் போய் பார்க்க முடியும். ஃப்ரீ டிக்கெட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாமி வந்து தூரத்துலேருந்து கீழே தெரியாது. ஃபஸ்ட் டைம்லேயே நாங்களே குழம்பி போயிட்டோம். சாமி எங்கடா பார்க்கலையே மரகதலிங்கத்தை காணுமேன்னு. அதனால் 25 ரூபா டிக்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் கீழே இருக்கும் சாமி. அவ்வளோதான், மார்கழி முடிய போகுது. இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்களும் போய் மரகதலிங்கத்தை தரிசிங்க. மரகதலிங்கத்தை பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா 3 to 7 மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் சாமியை பார்க்க முடியாது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா தலவிருச்சம் இலுப்பை மரம். இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மார்கழி மாதம் மரகதலிங்கம் பாலபிஷேகம் செல்லும் வழின்னு. இந்த வழியில் கூட போகலாம். நாங்கள் போனது இன்னொரு வழி. மறக்காமல் மேலே அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு கீழேயும் மரகதலிங்கத்தை பாருங்கள். நீங்கள் மேலே மட்டும் பார்த்துட்டு கீழே மரகதலிங்கத்தை பார்க்காம வந்துடாதீங்க. சாமி பார்த்தீங்கன்னா மரகதலிங்கம் கீழே தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து தப்பு பண்ணிட்டேன். செகண்ட் டைமில் தான் போய் கீழே பார்த்துட்டு வந்தோம். கோயிலை விட்டு வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் கூட அன்னதானம் போடுறாங்க. மரகதலிங்க டைமில் பார்த்தீங்கன்னா 3 to 7 டைமிங்கில் அன்னதானம் போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க.